Don't worry, my child.
மிஸ்டர் முரளி, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? மென்டல் டிசார்டரா இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. இந்த கேஸே ரொம்ப பெக்குலியரா இல்ல? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு தான் சார் காரணம். சார் மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கான். சார் இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது. காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவனு இதுல சம்மந்தப்பட்டிருக்கான். அந்த ரோஸ் ஃபிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி குத்தங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்டு. ஆஃப் கோர்ஸ். இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரி தான் இந்த ராமன் ராகவன் திருநெல்வேலிக்காரனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் இதே மாதிரி தான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் தான். இதை நம்ம மறுக்க முடியுமா? அது சரி. இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. ஏன்னா நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் திலீப், மிஸ்டர் திலீப், வாங்க வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? ஐ மீன், வேற ஒரு முடிவுக்கு வரலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்துல இருக்கணும்னு. Anyhow, wish you good luck. வாங்க போகலாம்.